அசோக், எங்க வந்த நீ? டென்ஷன்ல சூசைட் பண்ணிப்பானு பார்க்க வந்தியா நீ? சும்மா. டேய் ஏன்டா இப்படி பேசுற? ஏய், வேற எப்படி பேச சொல்ற? எல்லாருமா சேர்ந்து என்ன கல்யாணம்ன்ற பாடுங்கிறதுல தள்ளி விட பாக்குறீங்க. அப்புறம் இப்படிதானே பேச முடியும்? நல்லா இருக்கே நீ சொல்றது. அந்த பொண்ணு விரும்புவியா, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? என்ன அந்த பொண்ணோட லிவிங் டுகெதர்ல வாழ போறியா? ஐயோ, என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா உனக்கு? பேசாம போயிடு, செம்ம டென்ஷன்ல இருக்கனா. அப்படியே போயிடு. உனக்கு தாண்டா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கு. நீ விரும்புற பொண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கஷ்டமா இருக்கா? ஐயோ, நீயும் ஏன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நான் தான் அந்த பொண்ணை விரும்பவே இல்லையே. போடா. சும்மா சும்மா நீ விரும்பின பொண்ணுன்னு சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். ஊருக்கே லவ்வும் வேணாம் கல்யாணமும் வேணான்னு சொல்றவன் நானே போய் லவ் பண்ணுவேனா? என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை விரும்பாம தான் பட்ட பகல்ல வெட்ட வெளியில அவ கூட சுத்திட்டு இருந்தியா? டேய், மத்தவங்க சொல்லியிருந்தா கூட நம்பாம விட்டுருப்பண்டா. நீயும் அந்த பொண்ணு கொஞ்சம் கொலாவனத அப்பாவும் பெரியப்பாவும் பார்த்திருக்காங்க. டேய், பெரியப்பாக்கு எவ்வளவு பெருந்தன்மை இருந்திருந்தா நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் சந்தோஷம் கெட்டு போக கூடாதுன்னு அவரு நேர்ல போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அண்ணே, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணை நான் விரும்பல. என்ன நடந்ததுன்னே தெரியாம நீயும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேல? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளவுதான், இதான் நடந்துச்சு.